நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்கம் ஃபார் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 639வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமாக நிகழ இருக்கின்றது. நாடக பேராசான் தாசிசியஸ் அவர்களின் நாடக பங்களிப்பு பற்றி லண்டனில் இருந்து விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்கள் இப்போது எங்களோடு உரையாட இருக்கின்றார். நாடகர், ஊடகர், ஏடகர் ஏசி தாசிசியஸ் அவர்கள் தாலி அடியை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில நாடக இயக்கத்தில் முக்கியமான இடத்தை பெற்றவர். இவர் தற்போது லண்டனில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் நாடக உலகிற்கு புதிதான நாடக வடிவினை தோற்றுவித்தவர். தமிழ் நாடக உலகால் இன்றும் போற்றப்படும் பொறுத்தது போதும், கோடை, கந்தன் கருணை, புதியதொரு வீடு போன்ற படைப்புகளின் மூலகர்த்தா இவராவர். கண்டிய நடனத்தை முறையை கற்று அரங்கேறியவர். மேலைத்தேய நாடக எழுத்து வடிவங்களில் கூர்மையான அறிவு கொண்ட பேரறிஞர் கைலாசபதி, சிவத்தம்பி போன்றோருடனும் மகாகவி, முருகையன், குழந்தையன், சண்முகலிங்கம், சுந்தரலிங்கம் போன்ற தமிழ் நாடக ஆசிரியர்களுடனும் பெருந்தொகையான சிங்கள, ஈழ தமிழ் ஆளுமைகள் உடனும் நாடக கருத்தரங்கு, பயிற்சி பட்டறை ஆகியவற்றில் நாடக அறிவு பரிமாற்றம் செய்து கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசானை பற்றி மிக அண்மையில் சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியின் இருந்து அண்டன் பொன்ராஜா அவர்கள் அந்த குழுவோடு இணைந்து இவரின் ஆவணப்பட வெளியீடு கடந்த வாரம் 11ஆம் தேதி ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலில், அதாவது வெம்பிளியில், இந்திய உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்திய தேசிய விருது பெற்ற அம்சன்குமார் அவர்களின் இயக்கத்தில் மிகச் சிறப்பாக இடம்பெற்றமையை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இத்தகைய ஒரு நாடக பேராசானின் நாடக பங்களிப்பு பற்றி, அவருடன் மிக நெருக்கமான உறவை பேணி வருபவரும் அவரின் நாடகங்களை பார்வையிட்ட அனுபவங்களை கொண்டு வருமான விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்களுக்கு அறிமுகம் நான் நினைக்கின்றேன் தேவையில்லை என்று. அப்படி எல்லோராலும் பிரபலியமாக பேசப்படுகின்றவர். லண்டனில் இவரது தனித்துவமான பேச்சுக்களை எல்லாம் யாவரும் அறிந்திருப்பார்கள். அத்துடன் தீபம் தொலைக்காட்சியில் நூற்றுக்கணக்கான தமிழ், ஆங்கில நூல்களை அது பற்றி இவரது விமர்சனம் மிகுந்த வரவேற்பை பெற்றது எல்லோரும் எங்களுக்கு தெரியும், அறிந்திருப்பீர்கள். அதனை விட 5 நூல்களை எழுதி சிறப்பு பெற்ற ஒரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளர். அதனை விட அந்த உங்களுக்கு தெரியும் இந்த கூலித்தமிழ் அந்த நூல் மலையக மக்களின் வரலாற்றில் பிரதிபலிப்பதாக ஒரு முக்கிய படைப்பாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதனை விட மலையக இலக்கியம் குறித்த ஒரு தலையாய விமர்சகர். இதற்கும் அப்பால் ஈழத்து நாடகங்கள் குறித்து ஒரு சிறந்த தெளிவு கொண்டவர். தாசிசியஸ் இலங்கையில் நாடகங்களை மேடையேற்றிய காலத்தில் அவரது நாடகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய ஆற்றல், அனுபவம் நான் நினைக்கின்றேன் விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்களுக்கு தான் உண்டு. அந்த வகையில் அவரை நினைவுகளை இன்று அவர் எங்களோடு கூற இருக்கின்றார். வணக்கம் விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்களை. வணக்கம். வணக்கம் நவஜோதி. வணக்கம் நடாமோகன். வணக்கம். ஆமாம், நாடக பேராசானான ஏசி தாசியஸ் அவர்களை எனக்கு என் தந்தை அகஸ்தியர் மூலமாகத்தான் கிடைத்தது. அவருடைய அறிமுகம் நான் நினைக்கிறேன் 1988 அந்த பகுதியில் அவர் பிபிசியில் சேவையாற்றி கொண்டிருந்த வேளை. அந்த நேரம் நாங்கள் பிரான்ஸ்ல இருந்தோம்.
இங்கு லண்டனுக்கு நாங்கள் வந்த வேளையிலே அந்த பிபிசி அந்த தமிழோசையில் வந்து என்னோட தந்தையை ஒரு நேர்காணல் செய்திருந்தார். அதுதான் அதுக்கு முதல் அறிமுகமாக இருந்தது. அந்த வகையில் அப்படி எனக்கு அப்படித்தான் அவருடைய அறிமுகமும் அவரை பார்க்கக்கூடிய முதலாக சந்தித்தேன் லண்டனில். உங்களுக்கு தாசிசியஸ் அவர்களுடனான உங்களுடைய அறிமுகம் பற்றி கூறுவீர்களா? நல்லது நவஜோதி. தாசிசியஸ் என்ற பெயர் எனக்கு ஒரு கிரேக்க பெயர் போலதான் நான் முதலில் அந்த பெயரை கேள்விப்பட்ட போது யோசித்தேன். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நான் பயின்ற போதுதான் தாசிசியஸுடைய கந்தன் கருணை நாடகத்திற்காக நாங்கள் டிக்கெட் விற்ற போதுதான் தாசிஸ் என்ற பெயரை நான் அறிகிறேன். அது தாசிசன் நெறிப்படுத்திய கந்தன் கருணை என்ற நாடகம். அந்த வகையில் இன்று 80 வயதை தாண்டி இருக்கின்ற தாசிஸ் என்ற பெரும் நாடக கலைஞனை பற்றிய இந்த உரையாடலை செய்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய நாடக பயணம் ஈழத்து தமிழ் நாடக வரலாற்றிலே மிக தனித்துவமானது. அவரை ஈழத்து நாடக இலக்கியத்தின் ஒற்றை நட்சத்திரம் என்றே நான் அவரை தலைப்பிட்டு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றேன். அத்தகைய ஒரு பல்வேறு ஆற்றல்களின் சங்கமமாக கலவையாக நான் தாசிஸ் அவர்களை காண்கிறேன். எனவே கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்த கந்தன் கருணை நாடகம், அதற்கு பின்னர் அவர் மேடை ஏற்றிய புதியதொரு வீடு அசாத்தியமான ஒரு நாடகம் அது. அதே போல கோடை பொறுத்தது போதும் போன்ற அவர் தயாரித்த அல்லது நாடகரங்க கல்லூரியின் மூலமாக அவருடைய நெறியாள்கையிலே வெளிவந்த அனைத்து நாடகங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் தாசிசுடைய 75வது ஆண்டு நிறைவின் போதும் நாங்கள் இங்கே அவருக்காக தயாரித்த நாடகர் ஊடகர் ரேடகர் என்று ஆண்டன் பொண்டாய் தயாரித்த அந்த பெருந்தொகுதி வெளியீட்டு விழாவிலும் நான் கலந்து கொண்டேன். சென்ற வாரம் அவருடைய ஆவணப்படத்தை அம்சன்குமாருடைய நெறியாக்கத்திலே வந்த அந்த விழாவிலும் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆமா, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நானும் அதில் கலந்து கொண்டேன்ன்றது மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் அந்த கொழும்பிலே இருந்ததாக கூறியிருந்தால் அந்த வேளையில் வந்து எத்தகைய நாடக சூழல் அங்கு காணப்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நல்லது. கொழும்பு உண்மையில் 70களில் மிக சிறந்த கலாபூர்வமான சீரிய நாடகங்களின் களமாக கொழும்பு மையம் கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். அங்கே பல்வேறு நாடக குழுக்கள் இயங்கின. நாடோடிகள் என்ற ஒரு குழு இயங்கியது. அது தாசிசியஸ், ஞானம் லம்பர்ட், காசியோபாலன் போன்றோருடைய ஊடாட்டத்திலே உருவான நாடோடிகள். அதே போல அம்பலத்தாடிகள் என்று பத்தண்ணா என்று அழைக்கப்படுகின்ற நெல்லியடை சேர்ந்த இளைய பத்மநாதனுடைய அம்பலத்தாடிகள் என்ற ஒரு குழு இயங்கியது. இவ்வாறு 3 கூத்தாடிகள் என்று சிவானந்தன், முருகையன் போன்றோருடைய கூத்தாடிகள். எனவே இந்த 3 குழுக்கள் அங்கே இயங்கின. கொழும்பிலே அரசியல் வேகம் கொண்ட காலம் அது. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தமிழ் விரிவாளராக பணியாற்றிய காலமும், கொழும்பு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் இருந்த அந்த காலமும் ஒரு விதமான நல்ல நாடக சூழலை உருவாக்கியது என்று சொல்ல வேண்டும். அதிலே 1969ஆம் ஆண்டு மௌனகுரு அவருடைய மனைவி சித்திரலேகா என்னோடு பயின்றவர். அப்போது அவர்கள் காதலர்களாக இருந்தவர்கள். அப்ப மௌனகுரு சித்திரலேகாவை காண்பதற்காக பல்கலைக்கழகத்திற்கு வரும்போது நான் அவரோடு நெருங்கிய பழக்கம் கொண்டவன். அப்ப அவர் சொன்னார், நான் லும்பினி தியேட்டரில் ஒரு கூத்து ஆடுகிறேன், சங்காரம் என்ற ஒரு நாடகம், கூத்து நாடகம், நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விட்டார். நான் சும்மா இந்த கேம்பஸ் ரவுண்ட் கேண்டீனில் உட்கார்ந்து பார்த்து மிகவும் சாஃப்டாக சிரித்து போகின்ற அந்த மௌனகுரு அல்ல, அந்த சங்காரத்தில் துள்ளி ஆடி அந்த கூத்து நாடகத்தை பார்த்து நான் வியந்து போனேன், சிலிர்த்து போனேன் என்று சொல்லவேன். என்ன ஆட்டம் என்றது! இன்று 85 வயதை அவர் தொட்டு கொண்டிருக்கிறார். சென்ற வாரம் யாழ்ப்பாணத்திலே அந்த பழைய கூத்தை அவரும் சண்முகதாஸ் பாட அவர் ஆடிய ஆட்டத்தை பார்த்து நான் உண்மையில் திகைத்து போனேன். அத்தகைய கூத்து கலைஞர்கள் எல்லாருமே கொழும்பிலே இருந்தார்கள். அது மிக முக்கியமான விஷயம். எனவே சிவானந்தனுடைய நாடகம், கடூழியம், முருகையன் எழுதிய கடூழியம் நாடகம் அங்கே மேடையேற்றப்பட்டது. நான் சுந்தர்லிங்கம் என்று
இன்னும் ஒரு நாடக ஆசிரியர். அவர் அபசுரம், விழிப்பு என்ற நாடகங்களை கொழும்பிலே மேடையேற்றினார். அவர் அவர் மறைந்தது கூட இலங்கை நாடக உலகிற்கு தெரியாமல் போனதுதான் மிக பெரும் துயரம். பேராதனை பல்கலைக்கழக விஞ்ஞான பட்டதாரியான நா. சுந்தரலிங்கம் மிக நேர்த்தியான நாடக தயாரிப்புக்கு பெயர் போனவர். சுஹைல் அமீட் என்று கொழும்பிலே அவரும் மிக வயதிலே மறைந்து போனார். நாம் அம்பியின் வேதாளம் சொன்ன கதை என்ற ஒரு அற்புதமான நாடகத்தை அவர் நெறிப்படுத்தியிருந்தார் சுஹைல் அமீட். இப்படி அதே போல அந்தனி ஜீவா, அவர் அவர் ஒரு விதமான கொழும்பு சார்ந்த நாடகங்களை அவர் மேடையேற்றிக் கொண்டிருந்தார். மாத்தளை கார்த்திகேயனுடைய காலங்கள் சாவதில்லை போன்ற நாடகங்கள் ஏறிக்கொண்டிருந்தன. ஒரு வகையில் கொழும்பு நாடகங்களின் அதே போல இந்த நான் மேலே கூறிய இந்த நாடோடிகள், கூத்தாடிகள், ஆடிகள் ஆகியோர் அனைவரும் இணைந்து நடிகர் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி டிக்கெட்டை விற்று தொடர்ந்து நாடகங்களை செய்கின்ற ஒரு இயக்கமும் அந்த காலத்தில் காணப்பட்டது. அந்த இடத்தில் தான் ஏசி தாசிசியஸ் கொழும்பிலே அவர் பல்வேறு இடங்களிலே பணியாற்றி கொழும்பு கரிக்குலம் டிபார்ட்மெண்ட் பாடவிதான அபிவிருத்தி திணைக்களத்திலே அவர் வந்து சேர்கிறார். அந்த காலங்கள் மிக பெருமதியான காலங்கள். தாசிசியனுடைய நாடக வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், தாளையடியில் ஒரு 7 வயது சிறுவனாக பாரதியார் வேஷம் போட்டு வந்த தாசிசியஸ் தன் முழு வாழ்க்கையுமே நாடகத்திற்கு அர்ப்பணித்த பெருமகனாக வளர்ந்திருக்கிறார். அதை விட இளவாலை சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜிலே அவர் பயின்ற காலத்தில் கிட்டத்தட்ட 10 வயதிலே அங்கே சேர்ந்திருக்க வேண்டும். அந்த காலத்திலேயே அது சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரி இவருடைய நாடக முயற்சிகளுக்கு நல்ல களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். யோகரட்னம் போன்றோர் அத்தகைய சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜ் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடும். அங்கே அதிலே மிக முக்கியமான அம்சம், அவர் சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜிலே அவர் பயின்ற போது வித்வான் கணேச ஐயரிடம் அவர் தமிழ் உச்சரிப்பை பயின்றிருக்கிறார். நடராஜன் என்ன என்பதை எவ்வாறு, தன்னகரத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக துல்லியமான உச்சரிப்பை அவர் அங்கிருந்து கற்றிருக்கிறார். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே அவர் பயின்று யாழ்ப்பாண பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அவர் 1962 பல்கலைக்கழகத்திற்கு புகுந்த போது அந்த காலம் 60கள். அது உண்மையில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொற்காலம் என்று நாம் சொல்லலாம். தமிழ் துறையிலே பேராசிரியர் வித்யானந்தன், பி. செல்வநாயகம், வேலுப்பிள்ளை போன்ற பல்வேறு, சண்முகதாஸ் போன்ற பல அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் என்று நாம் இங்கு கூறுகின்ற அனைத்து அறிஞர்களுமே செயற்பட்ட, தொழிற்பட்ட, பணியாற்றிய காலம் அது. அதே போல சிங்கள நாடகத்துறையிலும் அந்த காலகட்டத்தில் பேரதனிலே எதிர்வீர சரச்சந்திர என்ற பேராசிரியரின் கீழ் சிங்கள நாடகங்கள் உருவாகின. அவருடைய மனமே, சிங்கபாகு போன்ற சிங்கள தேசிய நாடகங்கள் அங்கே உருவாகின. எனவே தாசிசியஸ் பேராதனைக்கு புகுந்த காலம் உண்மையில் இந்த நாடக கூத்துகள் மெருகேற்றப்படுகின்ற ஒரு காலம். அதே போல ஆங்கில துறையில் ஆஷ்லி ஹால்பே என்று பேராசிரியர், மிக பெரும் அறிஞர், கவிஞர். அவர் டிராமட்டிக் சொசைட்டி, டிராம் சாக் என்ற ஒரு ஆங்கில நாடக பயிற்சிக்கான ஒரு குழுவை வைத்திருந்தார். அந்த குழுவிலே தாசிசியஸ் பயிற்சி பெறுகிறார். அந்த குழுவிலே பயிற்சி பெற்ற ஒரே ஒரு தமிழ் மாணவன் வந்து தாசிசியஸ் தான். துணிச்சலானால் தான் தாசிசியஸ். அதுவும் பேராசிரியர் ஆஷ்லி ஹால்பேயினுடைய கைகளிலே அவர் வளர்ந்திருக்கிறார் என்பதும், அவர் ஸ்ட்ரீன்பர்க் நாடகம், மேக்சிம் கோர்க்கியுடைய லோவர் டெப்ஸ் போன்ற நாடகங்களை எல்லாம் ஒரு டசன் நாடகங்களாவது ஆஷ்லி ஹால்பே மேடையேற்றி இருப்பார். இந்த அவ்வளவு நாடகங்களிலும் நாடக மேடையேற்றம், நாடக பயிற்சி போன்ற அனைத்திலுமே தாசிசியஸ் மிக ஆழ்ந்த ஈடுபாட்டை காட்டியிருக்கிறார். அது அவருடைய அந்த நாடக ஈடுபாடு அவர் தாளையடியில் இருந்து இளவாலை சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரியிலிருந்து பேராதனை பல்கலைக்கழகம் வரை அவரை ஈர்த்து இழுத்து கொண்டு சென்றிருக்கிறது. எனவே அங்கு பயின்று கிட்டத்தட்ட பட்டப்படிப்பை முடித்த பிறகு அவர் 66ஆம் ஆண்டிலே கொழும்புக்கு வந்து சேர்க்கிறார். அங்கே இன்னும் ஒரு கொழும்பு அக்வைனாஸ் யூனிவர்சிட்டி காலேஜிலே மெக்கின்டேயருடைய தலைமையிலே ஒரு நாடக நெறியை அவர்கள் தொடங்குகிறார்கள். அந்த நெறியிலே மெக்கின்டேயரோடு அவருடைய அனுபவம் தொடர்கிறது. அங்கே அவர் ஒரு பயிற்சி பெறுகிறார். அது மிக முக்கியமான பயிற்சி. ஏனெனில் அங்கே மெக்கின்டேயருடைய தலைமையிலே இராங்கனி சேரசிங்க என்ற ஒரு மிகச்சிறந்த சிங்கள நடிகையினுடைய தொடர்பும் அவருடைய உறவும் அவருடைய பயிற்சியும் அவருக்கு கிடைக்கிறது. அதை விட பெர்சி காலின் தோமே என்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் மிக நாடகத்திலே மிக ஆர்வம் உள்ளவர். அவரும் இந்த நாடக நெறி பயிற்சிகளே வந்து இவர்களுக்கு விரிவுரைகளை வழங்குகிறார். ஹென்றி ஜெயசேன, அதே போல வஜிரா சித்ரசேன, அவர் சிங்கள கூத்துக்கலையிலே
பெருமை பெற்றவர். லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் என்ற சிங்கள நாடகத்தின் மிகப்பெரிய பிதாமகன் என்று சொல்லக்கூடிய லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் அந்த 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 பயிற்சியிலே இவர்களுக்கு விரிவுரைகளை ஆற்றுகிறார். அவருடைய கொல்கத்தாவத்த நிதானய போன்ற படங்களை பற்றிய விரிவுரைகளாக அவை அமைகின்றன. இவை தாசிசருக்கு இன்னும் ஒரு புதிய பரிணாமத்தை கொழும்பு யூனிவர்சிட்டி காலேஜ் கெக்வெனஸ் கல்லூரியிலே பயின்ற அந்த பயிற்சி நெறி அவரை இன்னும் புடம்போடுகிறது என்று சொல்ல வேண்டும். இதே காலகட்டத்தில் இலங்கை வானொலியிலே KM வாசகர் இவருக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார். அதாவது இலங்கையின் எல்லா கிராம பகுதிகளிலும் சென்று அங்கே உள்ள இசை தாள லயங்களை எல்லாம் திரட்டி பதிவு செய்து அவர் அந்த தாள லயம் நீண்ட காலம் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பாகியது. அது தாசிசருக்கு இலங்கையின் எல்லா பாங்களிலும் சென்று இந்த இசை ஃபோக் நாட்டு கூத்துகள், நாட்டார் பாடல்கள் ஆகியவற்றை எல்லாம் காணுகிறார். எனவே இவருடைய இந்த நாடகம், இந்த கூத்து, இந்த இசை, இந்த வாழ்க்கை முறை அனைத்தையும் சுவீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இவை அனைத்துமே தேடி கொடுக்கிறது. அந்த பகைப்புலம் தாசிசஸ் நாடக அரங்கிலே கால் வைப்பதற்கு மிக முக்கியமாக அமைந்தது என்று கூறுவேன். ஆமாம், நான் இப்பொழுது அவருடைய தமிழ் நாடக வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் என்று கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதனை தாளையடியிலே இருந்து மிக அழகாக கூறியிருந்தீர்கள். உண்மையாக கேட்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருந்தது. அதனை விட பேராதனையில் படித்த காலப்பகுதியில் கூட அவருடைய நாடக பயிற்சிகள் குறித்து கூறினீர்கள். இன்னும் மேலும் அதை பற்றியே தான் கூற இருக்கின்றதா? பேராதனை உண்மையில் தாசிசஸ் ஒரு அபூர்வமான ஒரு யூனிக் ஆளுமை. அதாவது அவர் ஆங்கில நாடக பயிற்சியிலிருந்து தான் தமிழ் நாடகத்திற்கு கால் பதிக்கிறார். அது ஒரு டிராமேட்டிக் என்ட்ரி, ஒரு நல்ல என்ட்ரி தான். அது மட்டுமல்ல, அவர் மீனவ களங்களில் இருந்த கூத்துகள், அவர் கத்தோலிக்க கூத்துக்களை எல்லாம் நன்கு ரசித்து அவருடைய நரம்பிலே ரத்தத்திலே அந்த கூத்து தோய்ந்திருக்கிறது. அதை விட கண்டியன் டான்ஸை அவர் 6-7 வருடங்களாக பயின்றிருக்கிறார். நான் நினைக்கவில்லை வேற எந்த நாடக கலைஞரும் ஒரு தொழில்முறையாக போய் கண்டியன் நாடகத்தை பயின்றிருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் சிங்கள கிராமம் ஒன்றிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதிலே கண்டியன் டான்ஸை ஆடுவதற்குரிய அந்த கலைஞர் வராத நிலையில் என்ன செய்வது அவர்கள் திணறி போன நிலையில் தாசிச அந்த இடத்தில் அந்த கண்டியன் நடனத்தை ஆடி இருக்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் ஒரு ஆற்றல் வாய்ந்த கலைஞராக இருந்திருக்கிறார். அதே போல காத்தான் கூத்து மற்றும் தென்மோடி வடமோடி கூத்துகள் இவை அனைத்தையும் அறிந்த ஒரு மகனாக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவ்வளவு ஆளுமை, அவர் ஒரு ஆங்கில நாடக பயிற்சி, முறையான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், இதை விட கண்டிய நடனங்கள், இங்க தமிழ் ஈழத்து கிராமங்கள் அனைத்திலும் போய் சேர்ந்த அவர் மன்னாரிலே ஒரு ஈழப்பெரிய குளம் என்ற இடத்திலே மொத்தம் போல் என்ற ஒரு பெரிய ஆளுமை இருந்திருக்கிறார். அவரை பற்றி தாசிசன் கூறும்போது நான் திகைத்து போனேன். இத்தகைய நபர்களை எல்லாம் இவர் சென்று சந்தித்திருக்கிறார். ஒரு பல சித்தர்களோடு தாசிச தொடர்பு வைத்திருக்கிறார். இது எனக்கு பெரிய ஆச்சரியமாயிருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்தம் போல ஒரு சித்தர் என்றுதான் கூற வேண்டும். அதே போல இன்னும் ஒரு சிங்கள வெதமாத்தியா என்று கூறக்கூடிய அவரும் ஒரு சிங்கள சித்தராக கூறக்கூடியவர். அவரோடு நல்ல உறவுகளை கொண்டு அந்த மூலிகைகள், மருத்துவம், இது மொத்தம் போல் அவருக்கு ஒரு புதியதொரு உலகத்தை காட்டியிருக்கிறார். இசை, மருத்துவம் போன்ற விஷயங்களா. எனவே பல்துறை சார்ந்த ஒரு அறிவின் திரட்சியாக அவர் இருந்திருக்கிறார். எனவே இந்த கலவை அது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பு நாடகத்தின் முன்னோடி என்று நான் தாசிசஸ் தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் மொரட்டுவையில் இருந்த கட்டுப்பெற்ற தமிழ்ச்சங்கம் அவர்கள் நாடகம் போட வேண்டும் என்று தீர்மானித்த போது யாரிடம் நாடகத்தை நெறிப்படுத்த சொல்லி கேட்கலாம் என்ற போது அப்போது தனி ஸ்டார் தாசிசனின் காலத்தான். எனவே தாசிசிடம் அவர்கள் அணுகிய போது ஞானம் லெம்பர்ட், அலெக்சி ஆபுசோவின் ரஷ்ய நாடகாசிரியர் எழுதிய இட் ஹேப்பன்ட் அட் இர்குட்ஸ்க் என்ற ஒரு நாடகம், அந்த நாடகத்தை அவர்கள் பிச்சை வேண்டாம் என்ற தலைப்பிலே அவர்கள் பின்னால் மேடையேற்றினார்கள். அந்த நாடகத்தை அவர்கள் தாங்களுடைய நாடோடிகள் என்ற நாடக குழுவிற்கு கூடாக அந்த நாடகத்தை மேடையேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்த வேளையில் இந்த மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் கேட்டபோது அவர் இந்த பிரதியை நாங்கள் செய்யலாமே என்று கூறி, பெர்ஃபெக்ட், அந்த காலத்தில் ஒரு நேர்த்தியான நாடகம் என்றால் அது தாசிசியஸ் தான். அந்த திரை விலகிவிட்டால் எந்த ஒரு துளி பிசிறும் இல்லாமல் அந்த நாடகம் முடியும் வரை உங்களை இருத்தி வைக்கக்கூடிய அந்த ஆற்றல்
உண்மையிலேயே அந்த பெர்ஃபெக்டான ஒரு ப்ரொடக்ஷனுக்கு, நேர்த்தியான சுத்தமான ஒரு நெறியாளர்களோடு கூடிய ஒரு நாடக மேடையேற்றத்திற்கு தாசிஸ் தான் நல்ல உதாரணமாக இருந்தார். அந்த வகையில் இந்த பிச்சை வேண்டாம் என்பது, பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்பதில் அந்த நாயப்பிடி என்பதை விட்டு பிச்சை வேண்டாம் என்ற நாடகத்தை அவர் ஏற்றினார்கள். அது மிக வரவேற்பை பெற்ற மிக பல நாடக கதாபாத்திரங்களை கொண்ட நாடகம். மொழிபெயர்ப்பு நாடகம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக அமைந்த நாடகம் என்று சொல்லலாம். இவ்வாறு இவ்வளவு பல ஓடைகளின் சிற்றாறுகளினுடைய ஆற்றல்களினுடைய சங்கமமாக தாசிஸ் திகழ்ந்திருக்கிறார் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். ஆமாம், மிக சந்தோஷமாக இருக்கிறது. பல நிகழ்ச்சிகளை நீங்கள் கூறிக்கொண்டு போகிறீர்கள். இவரின் நாடக முடிவுகளில் பெரிய நாடகம், நீங்கள் பல நாடகங்களை பெரியெல்லாம் கூறியிருக்கிறீர்கள். பெரிய நாடகம் என்று நீங்கள் எதை கூறுவீர்கள்? அதை பற்றி சொல்ல முடியும்? தாசிஸுடைய நாடகங்களில் புதியதொரு வீடு ஒரு நான் அதை அந்த லும்பினியில் முதல் முறை மேடையேற்றிய போது நான் பார்த்தேன். உண்மையில் அது நான் பார்த்த முதல் நாடகம் என்று கூட அதை சொல்லலாம். ஏனெனில் எவ்வளவு நாடகங்கள், அந்த 30 நாடகங்கள் வந்து கொண்டிருக்கிறதான். உண்மையில் கலாபூர்வமான ஒரு நாடகம் வந்து புதியதொரு வீடு தான். மகாகவியுடைய நாடகம். அது அசத்தி விட்டார். அது உண்மையில் நாடக துறையில் ஒரு பாய்ச்சல் என்று நான் அதை கூறியிருக்கிறேன். அது உண்மையில் சிங்கள நாடகத்திற்கு நிகராக, சிங்கள நாடகம் நன்றாக வளர்ச்சி அடைந்திருந்த ஒரு காலகட்டம் அது. எனவே நமது நாடக கலையை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு நாடகமாக அந்த நாடகம் அமைந்தது. அதிலே அந்த பாட்டு, சிறுநண்டு மடல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும் என்ற பாடலுக்கான இசை கட்டுகளை எல்லாம் அவர் மீனவ களத்திலே தேடி எடுத்திருக்கிறார். எனவே அதுல ஒரு மைமிங்ல அவர் நடப்பார். பல ஆண்டுகள் கடந்து விட்டதையெல்லாம் அவர் ஒரு நின்ற நிலையிலே அவர் நடக்கின்ற அந்த உத்திகள் எல்லாம் உண்மையில் தமிழ் நாடகர்களுக்கு மிக 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 புதியதாக இருந்தது. அதை விட அவருடைய இன்னும் ஒரு மாஸ்டர் பீஸ் என்று நாம் கூற வேண்டும் என்றால் அது பொறுத்தது போதும் என்று யாழ்ப்பாணத்து நாடக அரங்க கல்லூரியால் மேடையேற்றப்பட்ட நாடகம் பொறுத்தது போதும். அதோடைய மாஸ்டர் பீஸ் என்று சொல்ல வேண்டும். அது அவரே எழுதி இயக்கி மிக பிரமாண்டமாக பிரான்சிஸ் ஜனம் அதிலே ஒரு பாட்டு வரும், வந்துட்டு ஓரியோ மச்சான் என்று ஒரு பாடல் அதிலே பின்னணியிலே ஒலித்து கொண்டிருக்கும். அது அவருடைய மிக மீனவ களத்திலே சம்மாட்டியாருக்கும் மீனவ இடையிலே நடைபெறுகின்ற முரண்பாடுகளை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட நாடகம். அது பல இடங்களிலே மேடையேறியது. ஜனாதிபதி பரிசையும் அந்த கதை வென்றது. மற்றது ஒரு அந்த காலத்தில் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் என்ற ஒரு பிரச்சனை அந்த காலகட்டத்தில் எழுந்தது. அப்போது நாங்கள் ஒரு அளவிற்கு தமிழிலே மொழிபெயர்ப்பு நாடகங்களை மேடையேற்றி கொண்டிருந்த காலம். கண்ணாடி வார்ப்புகள், அலெக்சியா அப்சோவுடைய ஒரு நாடகம், அதே போல காசி அலோகா என்பவருடைய ஒரு நாடகம், ஒரு பாலை வீடு என்ற இதிலே, அதே போல பிரேக்டுடைய நாடகம் என்று மொழிபெயர்ப்பு நாடகங்கள் நடைபெற்ற போது அது சரிதான். ஆனால் அந்த காலத்தில் நாடகத்தில் தமிழ் நாடகம் இல்லை, அல்லது தமிழ் நாடகத்திற்கு போதுமான பிரதிகள் இல்லை என்ற ஒரு கருத்தை நானும் கூட கொண்டிருந்தேன் தான். ஆனால் தாசிஸுடைய கருத்து வேறாக இருந்தது. அவர் கூறினார், தமிழில் கூத்து, நமது மரபு கூத்து மரபுதான். கூத்துக்குள் நிறைய நாடகங்கள் இருக்கின்றன. நாம் நாடகங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, நாடகங்கள் நிறைய இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். இன்னொரு பின்னோக்கி பார்க்கிற போது அது அவருடைய கருத்து சரி என்றுதான் படுகிறது. பேராசிரியர் கைலாசபதி கூட கூறினார், மொழிபெயர்ப்பு நாடகங்களை மொழிபெயர்த்து நாங்கள் போடலாம், ஆனால் தமிழ் நாடகம் என்று வரும்போது, நமது தேசிய நாடகம் என்று வரும்போது எமது சொந்த மண்ணின் நாடகங்களாக அவை அமைதல் வேண்டும் என்று பேராசிரியர் கைலாசபதி கூறிய போது அது மொழிபெயர்ப்பு நாடகங்களுக்கு எதிராக கூறிய கருத்தாக நாம் எடுத்துக்கொண்டிருக்க தேவையில்லை. அது ஒரு சரியான கருத்து தான். எமது மொழிபெயர்ப்பு நாடகங்கள் வேறு ஆசிரியர், வேறு நாடகங்கள். ஆனால் எமது தமிழ் நாடகங்கள், ஈழத்து தமிழ் நாடகம் என்றால் என்ன என்றால் அது இது போன்ற புதியதொரு வீடு போன்றோ அல்லது கோடை போன்றோ அல்லது பொறுத்தது போதும் என்ற நாடகங்கள். அதை விட மிக முக்கியமான அம்சம் தாசிஸிடையே காணப்படுகின்ற மிக முக்கியமான அம்சம், அது வேறு எவரிடம் காணப்பட முடியாது. நாங்கள் நாடகம் கூட்டு முயற்சி என்றெல்லாம் சொன்னாலும் அது சில சமயங்களிலே சில நாடக குழுக்களுடைய பிரைவேட் கம்பெனி மாதிரி அமைந்து விடுகிறது. தாசிஸ் அவர் நாடகர்களை பயிற்றுவித்தார், நாடக நெறியாளர்களை பயிற்றுவித்தார்.
தானே நெறியாள்கை செய்த போதும் கூட தனக்கு கீழ் உதவியாளர்களாக புதிதாக பயில வருபவர்களுடைய பெயர்களிலே அவர்கள்தான் அந்த நாடகத்தை நெறியாள்கை செய்கிறார்கள் என்று என்று சொல்லுகின்ற, அவர்களை வளர்த்து எடுக்கின்ற அந்த ஒரு பெரிய பண்பு தாசரிடம் இருந்தது. அது சாதாரணமாக யாருக்கும் அத்தகைய ஒரு ஒரு நல்ல நோக்கு வருவதில்லை. அவர் ஒரு முறை ஏடி பொன்னுத்துறை என்று நினைக்கிறேன், அவர் மிக பெரிய மனிதர். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், தாசரிசத்தின் யுகம் வந்துவிட்டது என்று கூறினார். அது ஒரு உண்மையும் தான். ஆனால் அந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தாசரிசிய மிக கடிந்து கொண்டார், மிக கோவப்பட்டார். இது தாசரிசியத்தின் யுகம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், இது ஒரு கூட்டு உழைப்பு, கூட்டு முயற்சி, பல்வேறு கலைஞர்களுடைய கூட்டு உழைப்பிலும் தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் தான் இந்த நாடகங்கள் உருவாகின்றன. எனவே ஒரு தனி நபருடைய நாடக முயற்சி என்று நீங்கள் அந்த கருத்து அவருக்கு தொடர்ந்து தாசிசிற்கு இருக்கிறது. ஒரு கூட்டு முயற்சி என்ற வகையிலே தன்னிடம் பழக வருபவர்களை முன்னே நகர்த்துவதும் அவர்களை நெறியாளர்களாக உருவாக்குவதும் அவருடைய முக்கிய பண்பாக இருந்திருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் ஈழத்து நாடக நெறியாளர்களிலே தாசிசரை தனி ஒரு ஆளுமையாக காட்டுகிறது. ஆமாம், நீங்கள் கூறியது பொது இந்த ஆவணப்படத்தை பார்க்கும் பொழுதும் நீங்கள் கூறிய விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததை நேரில் பார்த்த இந்த வகையில. அடுத்து நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக அங்க பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர் என்ற வேளையில அவ்வேளை பல்கலைக்கழகத்தில் நாடக முயற்சிகள் எப்படி காணப்பட்டது? நல்லது நவஜோதி. இது உண்மையில் 70களிலே கொழும்பிலே நாடகங்கள், தமிழ் நாடகங்கள் மையம் கொண்டிருந்தன என்று கூறினால், 80களிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக தோற்றம் பெற்ற பின் இந்த நாடக முயற்சிகள் யாழ்ப்பாணத்தை மையம் கொண்டதாக அமைந்தன என்று கூறினால் அது அவ்வளவு தவறாக. ஏனெனில் யாழ்ப்பாண அப்போது தமிழ் இலக்கிய முயற்சிகள், கலாச்சார முயற்சிகள் என்று பார்த்தால் அந்த காலத்தில் நாடகம் தான் ஒரு குறும்பீடத்தை கேட்டுக் கொண்டிருந்ததோ என்று கூற தேர்ந்துகிறது. ஏனெனில் அந்த காலத்து சர்ச்சைகள், விவாதங்கள், நூல் வெளியீடுகள் அவை அனைத்துமே நாடகம் சார்ந்தவையாக இருந்தன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 7 நாடகங்கள் என்ற ஒரு ஈழத்து நாடகங்கள் 7 நாடகங்களை அவர்கள் தொகுத்து வெளியிட்டிருந்தார்கள். அதெல்லாம் முதல் முயற்சி. ஈழத்து நாடகங்களை தொகுத்து நூலாக வெளியிடுகின்ற முயற்சி அங்கு நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நாடகங்களை மேடையேற்ற தொடங்கியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்காக செய்யப்பட்ட நாடகம் தான் கண்ணாடி வார்ப்புகள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல சுண்டிக்குழி மகளிர் கல்லூரிக்காக காசியா லோகாவினுடைய ஒரு பாலை வீடு என்ற நாடகம் அந்த கல்லூரியின் நிதிக்காக செய்யப்பட்டது. இவ்வாறு ஒரு பரவலான ஒரு நாடக விழிப்பு அங்கே ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அதைவிட நாடக அரங்க கல்லூரி என்று கூறி அவர்கள் சண்முகலிங்கம், குழந்தை சண்முகலிங்கம் போன்றோர் நாடக அரங்க கல்லூரியை ஆரம்பித்து அவர்கள் தொடர்ந்து நாடக பயிற்சியை செய்தார்கள். அதிலே கொழும்பிலிருந்து தாசிசியஸ் ஒவ்வொரு சனி ஞாயிறும் வந்து அந்த பயிற்சியை அவர் கொடுத்தார். அதுவும் ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய நாடக, சண்முகலிங்கமும் மிகப்பெரிய நாடக ஆளுமை. எனவே இத்தகைய முயற்சிகள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த வகையில் தான் நாடக அரங்க கல்லூரியினுடைய அறுவடைகளாக மிகச்சிறந்த நாடகங்கள் யாழ்ப்பாணத்திலே மேடை ஏறின. பின்னர் யாழ்ப்பாணத்திலே தயாரிக்கப்பட்ட நாடகங்கள் தான் பின்னர் கொழும்பிற்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ கொண்டு செல்லப்பட்டன. அந்த வகையில் கிட்டத்தட்ட 70கள் காலப்பகுதி நாடகங்களை முதன்மைப்படுத்திய ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்தில் தோற்றம் பெற்றது என்று கூறலாம். இந்த சர்ச்சைகள் எல்லாம் அந்த நேரத்தில் பத்திரிகைகள் எல்லாம் எடுத்தால் நீங்க நாடகம் பற்றிய சர்ச்சைகளாகவே இருப்பதை நாம் காண முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சுந்தரலிங்கத்துடைய அபசுரம், விழிப்பு போன்ற நாடகங்கள்லாம் மேடையேற்றப்பட்டன. சுந்தரலிங்கமும் மிக சிறந்த ஒரு நாடக நெறியாளர். பிறகு அந்த பண்ணையிலிருந்து தான் சிதம்பரநாதன் போன்றோர் எல்லாம் பின்னால் அங்கே உருவாக்குறார்கள். இன்று ஜான்சன் போன்ற புதிய நாடக நெறியாளர்கள் அங்கே உருவாகி இருப்பதற்கெல்லாம் ஒரு ஆதாரமாக இந்த முயற்சிகள் அமைந்தன என்று சொல்லலாம். ஆமா, அதுக்கு பிறகு லண்டனுக்கு வந்த பிறகு தாசிஸ் அவர்களுடைய நாடக முயற்சி எப்படி இருந்தது? அதை பற்றி லண்டன் அவர் உண்மையில் இலங்கை விட்டு அவர் நைஜீரியாவிற்கு புலம்பெயர்ந்தது ஒரு பெரிய நஷ்டம் என்று கூற வேண்டும். பின்னர் அவர் இங்கே ஆனாலும் ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்றாலும் அங்கிருந்த ஃபோக் இசை, ஃபோக் கூத்துகள் போன்றவற்றை எல்லாம் அவர் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறார்.
பின்னர் லண்டனுக்கு வந்த பின் அவர் செய்த மிக முக்கியமான விஷயம் இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் நாராய் செங்கால் நாராய் என்ற ஒரு ஒரு டிராமா டூர் கிட்டத்தட்ட 33 கலைஞர்களை கொண்டு இலங்கையிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள், லண்டனிலிருந்து சென்றவர்கள் என்று 33 கலைஞர்களை கொண்டு அவர் திருச்சி, பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் இந்த ஒரு கலை தூதாக எமது ஈழத்து நாடகங்களை கொண்டு சென்றமை அவருடைய மிகப்பெரிய சாதனை என்று நாம் கூற வேண்டும். ஏனெனில் முதல் தடவையாக நாங்கள் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய ஈழத்து நாடக கலைப்ப ஈழத்து எழுத்தாளர்கள் அறிமுகமாகி இருக்கிறார்கள், ஈழத்து கவிஞர்களை அவர் அறிவார்கள். ஆனால் ஈழத்தின் நாடக முயற்சிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற முதல் சோதனை முயற்சி தான் அது. அந்த வகையில் அதற்கு ஒரு முதல் காலடியை எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் தாசிசியஸ் என்னென்றால் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் தியேட்டர் பர்சன். அவர் நினைப்பார் என்றால் நான் நாடகத்தை தயாரித்து தருவேன், ஆனால் அந்த நாடகத்தை தயாரிக்கிறதோடு தாண்டி அலுவல் முடிந்து விடுகிறது. ஆனால் இனி ஹாலை புக் பண்ணி டிக்கெட்டை வித்து ஆட்களை கூப்பிட்டு டீ வாங்கி வச்சு அதெல்லாம் செய்த வேலையெல்லாம் அவருக்கு அது சரி வராது. எனவே இங்கு நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஒரு பக்கம் என்டன் பொன்னாஜி போன்றவர்களுடைய அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்து லண்டனில் இருந்து தாசியை கொண்டு சென்று அங்கே இந்த ஸ்ரீ சலாமி போன்ற நாடகங்களை எல்லாம் மேடையேற்றி இருக்கிறார்கள். வில்லியம் தெல் போன்ற அங்கத்தை நாடகத்திற்கு ஒரு தமிழ் வடிவத்தை கொடுத்து தமிழிலும் ஜெர்மன் மொழியிலும் ஆங்கில மொழியிலுமாக அந்த நாடகத்தை மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அவரை லண்டனிலே அவரை பயன்படுத்தாது விட்டோம் என்ற ஒரு ஆதங்கம் நீண்ட காலத்திற்கு பின்னால் திருப்பி ஒரு ரிட்ரோஸ்பெக்டிவ் பார்வையிலே எனக்கு அப்படி தோன்றுகிறது. நாம் அவரை கௌரவிக்க தவறி விட்டோம் என்ற ஒரு குறைபாடு எனக்கு இருக்கிறது. உண்மையில் ஆண்டன் பொன்ராஜாவிற்கு நாங்கள் தலைவணங்கிய ஒரு மரியாதை நாம் செய்ய வேண்டும். இந்த தாசிசத்தை ஒரு சிஷ்யனை போல அவரை ஒரு குருவாக வரித்து அவர் இந்த 75வது பவள விழா மலருக்கு அவர் திரட்டி தந்திருக்கின்ற இந்த நூல் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இவ்வளவு ஆட்களை அவர் தேடி பிடித்து கட்டுரைகளை தொகுத்து தாசிசனுடைய ஆக்கங்களை எல்லாம் தொகுத்து இது உண்மையில் ஈழத்தினுடைய நாடக வரலாற்றிற்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம். அது மட்டும் அல்லாமல் அம்சன் குமாரை கொண்டு விட்டு இந்த 2 மணி தியாலத்துக்கு மேற்பட்ட ஆவணப்படத்தை அவர் தயாரித்திருக்கிறார். அதுவும் நமது நாடக வரலாற்றினை சொல்லுகின்ற ஒரு நல்ல ஆவணப்படமாக அமையும். இதை விட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவர் இப்ப நாங்கள் இருந்த காலத்தில் ஒரு தியேட்டர் என்று இந்த மாதிரி ஆட்கள் செய்ததை தவிர இப்பொழுது பல்கலைக்கழக மட்டத்தில் நாடக டிபார்ட்மெண்ட் டிராமா ஒரு தனித்துறையாகவே இருக்கிறது. ஏலவல்ல நாடகம் போதிக்கப்பட்டு வருகிறது. எனவே இப்போது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பட்ட படிப்பிற்கான சிலபஸ் பாட விதானத்தை நிர்ணயிப்பதிலே தாசிசர் ஒரு ஆலோசகராக அங்கே உதவியாக இருந்திருக்கிறார். அதற்குள்ள சகல ஆற்றலும் கொண்டவர் தான். பல்கலைக்கழகத்தில் எத்தகைய பாட நாடக நெறி எப்படி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆலோசனை அவர் வழங்குபவராக இருந்திருக்கிறார். அவர் அங்கே அந்த நாடகத்துறையினுடைய தலைவியாக இருப்பவர் தாசிசனுடைய கிட்டத்தட்ட 70-80 மணித்தியால அவருடைய நாடக பதிவுகளை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். அந்த வகையில் லண்டனில் நாங்கள் அளிக்காத கௌரவத்தை ஆண்டன் பொன்ராஜ் அளித்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நான் நன்றி கூற இந்த சந்தர்ப்பத்திலே கடமைப்பட்டேன். நிச்சயமாக நாங்கள் அந்த ஆவணப்படத்தை நேரில் பார்த்த பொழுது அதில் உண்மையாக ஒரு வரலாற்று நீங்கள் கூறியது போன்று ஒரு வரலாற்று சம்பவங்களை அங்கே பதித்திருக்கிறார்கள். நாங்கள் எமது நேர்களையும் இணைத்து உறவுகள் அவர்கள் பல விடயங்களை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பார்கள். அவர்களுக்கும் சந்தர்ப்பம் அளித்து உங்களுடைய கருத்துக்களையும் செவிமடுத்து கொண்டு செல்வோம் நினைக்கின்றேன். யாராவது கூற விரும்புகின்றீர்களா? உங்களுடைய கருத்துக்களை யோகரட்னம் அவர்கள் கூற விரும்புகின்றார். கூறுங்கள். மைக்கை எடுத்து போட்டு. கேட்கவில்லை. கேக்குதா? நீங்கள் இன்னும் அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம்.
இது போன தடவையும் அதே பிரச்சனை இருக்கு. சத்தம் கேட்கல, அன்மியூட் பண்ண வேணும். அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கல வேணும். கேட்கல. வேறு யாராவது கருத்து சொல்ல இருந்தால் பின்னிடம் செல்லலாம் நினைக்கிறேன். வேறு யாராவது? வணக்கம் நவயோதி அக்கா, வணக்கம் நித்யானந்தன் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். அழகாக இன்று தாசிஸ் ஐயா அவர்களுடைய வரலாறுகள் சிலவற்றை நாங்கள் சிலவற்றை கேட்டிருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில அவட்ட படங்கள் எப்படி தயாரிப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சில யூடியூப்ஸ்ல செய்திருந்தாலும் இன்றைக்கு நித்யானந்தன் அவர்கள் சொன்ன போது எனக்கு தாசிஸ் ஐயாவுடைய அவரோட வாழ்ந்த கதைகளை கேட்கும் போது ஜதாத் நேரடியாக அனுபவிச்சு சொல்லும் போது அது அவர் சொல்ற விதமும் நன்றாக இருந்தது. நன்ற சந்தோஷங்கள். எனக்கு இப்படியான தகவல்கள் எடுப்பதை அதிகம் விருப்பம். இவர்களை பெரியவர்கள் மூத்தவர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பற்றி அவர்கள் வாழும் காலத்திலேயே செய்ய வேண்டும், அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களை கதைக்க வேண்டும் என்றதுல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடனும் அசைக்க முடியாத எண்ணத்துடனும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை இந்த நேரத்துல செய்த சுவிஸ் நாடக பள்ளி தான் உண்மையில அதை முன்னெடுத்து செய்வதற்கு முன் வந்திருந்து செய்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றிகள் சொல்லிக்கொண்டு நித்யானந்தை அவர்கள் நிறைய அவருடைய தீபன் டிவியில் அவருடைய குரல்களை நாங்கள் கேட்டு பழக்கப்பட்டவனால் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த குரல் கேட்கும் போது சந்தோஷமாக இருந்தது. உங்களது குரலை கேட்கும் போது எனக்கு ஏனென்றால் அதுல ஒரு வேகம் ஒன்று இருக்கிறது, அதுல ஒரு ஆணித்திரமான கருத்து ஒன்று இருக்கும். அந்த தன்மையை இன்று என்னால உணரக்கூடியதாக இருந்தது. நித்யானந்தன் அவர்களே, நீங்களும் வந்து உங்களோட பக்கங்களும் பதிந்து செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் இந்த பக்கங்கள்ல தெரிவித்து செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்துல அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களது கருத்துக்கு இந்த நேரத்துல நன்றிகள் சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நவயோதி அக்கா, நன்றி இயக்குநர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சாந்தினி. நன்றி. ஒழுங்கு செய்தாச்சா? மைக் எடுத்து விடுறதானே, அது பெரிய சிக்கனம். சாந்தினி, நன்றி சாந்தினி. வேறு யாராவது விட்டால் நாங்கள் ஹலோ நித்யாண்ணா, வணக்கம். வணக்கம், நான் ரோகிணி கதைக்கிறேன். நான் இப்ப பார்த்தேன். நான் நல்ல சந்தோஷமா இருந்தேன் நித்யாண்ணா நீங்க இதுல இருந்து கதைக்கிறது. அவர் என்ன இந்த இதுல எங்கட இந்த நாடகத்திலே இருந்து எனக்கு நல்லா தெரியும். இங்க லண்டன்ல என்னன்னு சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்லா பழகுவார், நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நீங்க கதைக்கிறதெல்லாம். உங்களோட சேவைக்கும் இந்த இப்படியான இதெல்லாம் இவ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் வந்தேன். உண்மையா எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க. கடவுளோட ஆசீர்வாதத்தோட நிறைய நீண்ட காலம் ஆரோக்கியமா நல்லா வாழணும். வாழ்த்துக்கள் உங்களுடைய இதுகளுக்கு. நல்ல ரோகிணி, ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுடைய போன வாரம் உங்களுடைய பேட்டியை கேட்டேன். உங்களுடைய பாடல் நல்ல அளவா பாடுறீங்க. சந்தோஷம். அதனே தேங்க்யூ. பெரிய விஷயம். தேங்க்யூ. நன்றி. நன்றி ரோஹிணி. ஆமா, இப்போ ஜோரணம் சரியா? என்ன மைக் எடுக்கலையே, அன்மியூட் பண்ணலையே, என்ன அன்மியூட் பண்ணலையே. ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்தா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, வேற வளமையா நம்ம வேற மியூட்லான் இருக்குது இப்போ. ஓ, நான் கதைக்கிறேன், மியூட்ல இருக்குது. மியூட்ல இருக்குது, அதெல்லாம் அமர்த்திடுறதானே, அவ்வளவுதான். சரி, வேற யாராவது இருக்கிறீங்களா? வந்த மாதிரி இருந்தது. திரும்ப
அவர் இளவாலை சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரி அனுபவங்களை அவர் 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 சொல்ல சொல்ல கூறப்படும். வேணும்னு தான் இருந்தவர். ஏனெனில் அவர் தனியார் இதுல வந்து மனிதர்கள் சொல்லலாம், பரவாயில்லை, இதுல நீங்க வந்து சொல்லலாம், அறையில வரலாம் என்று மாற்றப்பட்டு விட்டது. ஆமா. வணக்கம். வணக்கம் யோகா. சாரி, அது எனக்கு இந்த போன் வந்து இது மக்கர் பண்ண தூங்கிட்டு இந்த போன்ல. ஓகே, வணக்கம். இந்த குரல் வருகிறதா? இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி. நான் அதுல பங்கேற்று வருவது மிக மகிழ்ச்சி. காரணம் என்னென்றா, தாசிசஸ் என்ற ஒரு பெரியவருடைய பல நிகழ்ச்சிகளோடு நான் தொடர்புபட்டவன் என்ற ரீதியில் எனக்கு அந்த ஒரு உரிமையோடு கூட கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அவர் படித்த கல்லூரி இளவாலை புனித கண்டீரஸ் கல்லூரி, அங்கேதான் நானும் படித்தேன். ஒரே காலத்தில் இல்லை, 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம். ஆனாலும் அந்த கல்லூரிக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அந்த நாடக கலைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதை கூறும் பொழுது அங்கே படிப்பித்த பிஏசி ஆனந்தராஜா மாஸ்டர் என்ற அந்த மாஸ்டர் வந்து நாடகத்தை அந்த பாடசாலையில் மிக உற்சாகமாக நடத்தினார். என்டன் பொன்ராஜா அவர்களே நான் அங்கேதான் சந்தித்தேன். அந்த இடத்தில் புதியதொரு வீடு என்ற மகாவினுடைய நாடகம் இளவாலை புனித கண்டீரசர் மாணவர்களினால் இளவாலையில் நடத்தப்பட்டு பின்பு யாழ் வீரசிங்கம் மண்டபத்திலும் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அப்பொழுது திரு தாசிசேல் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் பாடசாலைக்கு வந்து மாதக்கணக்காக வந்து அந்த பயிற்சிகளை அளித்தார். நீங்கள் முதல் கூறினீர்கள், அந்த மைமிங் என்று சொல்லுது, பல காலம் நடந்து வருவது போல் ஒரே இடத்திலிருந்து நடப்பது, கடலலை அடிப்பதற்கு நாங்கள் இந்த நீல நிறமான சாரிகளை மெல்ல மெல்ல மூவ் பண்ணது, இப்படியான அனுபவங்கள் எல்லாம் அந்த நாடகத்தில் எனக்கும் கிடைத்தது. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்று ஒப்பனை கலை, மேக்கப் விடயத்தை இவர் உண்மையில் அதில் ஒரு 35 உருப்படிகள் அந்த மேடையில் அத்தனை பேருக்கு மேக்கப் போடுறது என்ற அவ்வளவு கஷ்டமான விடயம். ஆகவே அவர் சிலரை பழக்க வேணும் என்று சொல்லி என்னை எடுத்து பழக்கினார். அவருக்கு ஞாபகம் இருக்கிறது திரு தாசிஸ் அவர்களுக்கு அந்த மேக்கப் செய்கிறது படி, அந்த அதாவது மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் எப்படி இருக்கும், கவலை என்றால் எப்படி இருக்கும், இந்த கோடுகளை மேலே கீழே போடுவது போன்ற கலைகளை எனக்கு சொல்லி தந்தார். பின்பு அது ஒரு காலத்தில் இளவாலை சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் பாடசாலை நாடகங்கள் நடக்கும் பொழுது அங்கே நாடகத்துக்கு ஒப்பனைக்காக நானே என்ற ஒரு காலம் இருந்தது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், எதிரே உள்ள இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்து நாடகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு மேக்கப் பண்ணுவதற்கும் அழைப்பு வந்த பொழுது எமது கல்லூரி அதிபர் அண்டன் ராஜநாயம் சொன்னார், சரி சரி போங்க உங்களுக்கு அழைப்பு வந்துட்டு. இப்படி ஒரு சுவையான நிகழ்ச்சி. ஆனால் 2 விடயத்தில் பார்க்கலாம். தாசிசஸ் அவர்கள் அவருடைய நீங்கள் கூறிய அந்த 75வது வயதை குறிக்கும் அந்த நாடகர், ஈடகர், ஊடகர் என்ற அந்த நூல் வெளியீட்டின் போது கூட அந்த மேடையில் அவரை பற்றிய கதைக்கும் ஒரு வாய்ப்பினை கிடைத்தது. அது கூட மிக மகிழ்ச்சி. ஆனால் முதலாக இவரை நான் கண்டது 1988ஆம் ஆண்டு லண்டனில். அப்பொழுது அகஸ்தியர், எங்களுடைய மாமனார் அகஸ்தியர் அவர்களை இங்கே அழைத்து வந்து, நாங்கள் பிரான்சிலிருந்து அழைத்து வந்து லண்டன் பிபிசி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு, ரேடியோ நிறுவனத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவரை இவர் பேட்டி கண்ட ஒரு நிகழ்ச்சி மூலம்தான் முதலாக நாங்கள் கண்டு கொண்டோம். பின்பு லண்டனில் நடந்த சில நிகழ்ச்சிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கண்டிருந்தாலும் அவருடைய அந்த நாடக துறை பற்றிய அறிவு, அதனால் முன்பெல்லாம் ஒரு காலத்தில் நாடகம் என்றால் வெறும் கூத்தாடிகள் என்று கூறிய ஒரு காலம் கூட உண்டு. ஆனால் பின்பு இப்போ தாசிசஸ் அவருடைய வருகைக்கு பிறகு அந்த நாடகம் ஒரு 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 மெருகூட்டப்பட்டு ஒரு கட்டமைப்புக்கு அதை வந்த பின்பு அதுக்கு மெருகூட்டப்பட்டு உண்டு. ஆகவே இந்த மற்றது பாடசாலை இருக்கும் பொழுது நானும் பாடசாலை நாடகங்களில் நடித்தேன் என்றதும் ஒன்று. அதிலும் குறிப்பாக பெண் பாத்திரம் தான் எனக்கு தரப்பட்டது. என்றால் ஆண்கள் பாடசாலையில் அந்த நேரத்தில் பெண்கள் இல்லை, அப்படி நடித்தது. அதே போன்று இளவாலை புனித கண்டீரசர் கல்லூரி நாடகம் வந்து அகில இலங்கை நாடக போட்டிகள் சென்று நாங்கள் வெற்றி பெற்றோம். நட்பிற்கோர் நடுகள் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் நடித்திருந்தோம். எல்லாமே புனித கண்டீரஸ் கல்லூரியினுடைய அந்த நாடக அனுபவம். அங்கே திரு தாசிசியஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு அந்த கலை பயிற்சிகளும், அத்தோடு ஒன்றை மறக்கக்கூடாது, கலையரசர் சொர்ணலிங்கம் அவர்கள் கூட எங்களுக்கு வந்து அந்த நாடக பயிற்சியை தந்தார் என்றும், ஞாயிற்றுக்கிழமைகளில் அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய காலடியிலிருந்து நாடகத்தை பற்றி படித்தோம் என்று நிறைய அனுபவங்கள்
இவற்றை நான் கூறுவதற்கு தனி ஒரு நிகழ்ச்சியை வேண்டும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் இவற்றை கூற அனுமதித்ததற்கு நன்றி. இந்த தொகுப்பாளருக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி கூறி விட வருகிறேன். மிக்க நன்றி. அது உங்களுடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு செல்லலாம். நீங்கள் இவர் அங்கே ஃபாதர் தனிநாயகம் அடிகள் இவருடைய நாடக ஒத்திகை நடந்த போது அவர் அதை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார் என்று அறிந்தேன். ஆமா ஆமா, அது கூட ஒரு நல்ல நிகழ்ச்சிங்க. அதை நீங்கள் மேம்படுத்தியதாக கூற முடியும். ஆமா ஆமாம். ஏனென்றால் தனிநாயகம் அடிகளால் ஓய்வு பெற்ற காலத்தில் அவருக்கு இளவாலை புனித கண்டீரஸ் கல்லூரியில் இந்த பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இருக்கிறது. அங்கேதான் அவர் ஓய்வு பெற்று வந்தார். அப்பொழுது அந்த ஓய்வு பெற்ற பொழுது காலையில் நாங்கள் பாடசாலையை செல்லும் பொழுது அவர் வருவார். அவர் சின்ன ஒரு புன்சிரிப்பு தான் சிரிப்பார், கணக்கு கவிக்க மாட்டார். குட் மார்னிங் ஃபாதர் என்றார், மார்னிங் ஒரு புன்னகை சிரிப்பார். பிற்பகல்களில் எங்களை வந்து இடைக்கிட ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் செய்தால் சந்திப்பார். அப்படியான இருந்தால் இந்த நாடக பயிற்சிகள் நடக்கும் பொழுது அவர் கூட வந்து பின்னுக்கு இருந்தவரை பார்த்தார் என்பது கூட இப்பொழுது நீங்கள் கூறியதிலிருந்து நான் மறந்து விட்டேனோன்னு நினைத்த நல்ல வேலை ஞாபகப்படுத்தியதுக்கு. ஆகவே ஒரு பெரும்பாலான ஆளுமைகள் மத்தியில் நாங்கள் இந்த நாடக கலையை வளர்வதற்கு நாங்களும் இங்கேயும் ஒரு இடத்தில் காரணமாக இருந்தோம். இந்த மகாகவியினுடைய புதியதொரு வீடு என்ற நாடகம் பெரிய பெரிய சாதனை இலங்கையில் சாதித்தது. அதை யாரும் மறக்க மாட்டார்கள். அதில் கூட நடித்த ரேமன், கலிஸ்டா, செல்வராஜா போன்றவர்களை, ஆண்டன் பொன்ராஜா போன்றவர்களை இந்த நேரத்தை நான் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். நல்லது, நன்றி. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி யோகராஜ் அவர்களே. நல்ல அழகாக அந்த பக்கங்களை தந்திருந்தீங்க. கேட்கறது சந்தோஷமாக இருந்தது அவர் சொல்லிய விடயங்கள். ஆமா, உண்மையில அந்த காலத்துல இருந்த நாடகங்கள்ல இருந்த ஆர்வங்கள் அவர் சொல்ல சொல்ல நல்லா அவர் சொல்லி ஆசையாக இருந்தது, கேட்க ஆசையாக இருந்தது. நன்றி உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து அதை பதிந்தமைக்கு நன்றிகள். ஆமாம், நன்றி சாந்தினி. ஜோகரட்னம் அவருக்கு பேர், ஜோகராஜா. நன்றி நன்றி நன்றி. ஆமாம், திரு நித்யானந்தன் அவர்கள் வேறு ஒரு கூட்டத்தில் அந்த தனிநாயகம் அடிகளை பற்றிய இவர் கூறியத விமர்சகர் மூலா நித்யானந்தன் மிகவும் ஞாபகத்தில் வந்து வைத்து இப்ப கூறிய போது தொடர்ந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. வேறு யாராவது தொடர் கூற இருக்கின்றீர்களா கருத்துக்கள்? உண்மையாக ஆமாம், எனக்கும் இப்ப இளவால கான்வென்ட் அங்க போய் வரக்கூடியதா இருந்தது திரு ஜோரண்ணம் அவர்கள் கதைக்கும் பொழுது. ஏனென்றா அந்த பாடசாலையில நாங்கள் எங்களோட பள்ளிக்கூடமும் அருகில் தானே, பிரதர்ஸ் ஸ்கூல் தானே. பழைய ஞாபகங்களுக்கு எடுத்து சென்றது போன்று இருந்தது. ஆண்டன் பொன்ராஜாவையும் இந்த வேளையில் நன்றி கூறிக்கொண்டு வேறு யாராவது கருத்துக்கள் கூற இருந்தா? அடுத்து இந்த தாசிசியஸ் ஒரு நாடகர் என்பதற்கும் அப்பால் அவர் நல்ல எழுத்தாளுமை கொண்டவர். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அவர் இந்த நாடக பிரதியாக்கம் எல்லாம் அவருடைய சொந்த பிரதிதான் பொறுத்தது போதும். எனவே அவர் வெறும் நாடக நெறியாளராக மட்டுமல்ல, சுயமான ஒரு நாடகத்தை எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமான எழுத்து. அவருடைய 2006ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அவர் கனடாவில் உள்ள தமிழ் இலக்கிய தோட்டம் அவருக்கு இயல் விருது வழங்கி கௌரவித்தது. அந்த 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 இயல் விருதிலே அவர் ஆற்றிய ஏற்புரையை நான் வாசிக்க நேர்ந்தது. அது மிக அழகான ஏற்புரை. ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு எழுத்தாளனுடைய ஒரு வார்ப்பாக அந்த ஏற்புரை அமைந்தது. அவருடைய பேச்சிலும் அந்த நறுக்கு தெரித்தார் போன்ற அந்த வசனங்களை வெட்டி பேசுவது, அவர் கையாளுகின்ற வாக்கிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானவை. அந்த வகையில் ஒரு சிறந்த எழுத்து ஆளுமையும் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். இனி ஊடகத்துறையிலும் அவருடைய ஆக்கத்தை நாம் குறிப்பாக இந்த ஆவண படத்திலே ஒரு குறைபாடாக அதை எஸ்.கே. ராஜன் அவர்கள் கூறினார். அது உண்மைதான். ஆனால் அந்த ஆவணப்படம் தாசி என்ற ஒரு நாடக நெறியாளனை அல்லது நாடக ஆளுமையை பற்றியதாக அமைந்து போனது. உண்மையில் அவருடைய ஊடகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அவருடைய மொழிபெயர்ப்பு ஆற்றல்கள் ஆகியவையும் நாம் விரிவாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆண்டன் பாலசிங்கத்துடைய ஒரு நூலை அவர் தாசிசியஸ் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனவே மொழிபெயர்ப்பு ஆற்றலும் கொண்டவராக ஒரு எழுத்து இது கணேசையரிடமிருந்து பயின்ற ஒரு மரபு அவரிடம் இருக்கிறது. எனவே
அந்த மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் அவரை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையில் இன்னும் அவருடைய வெவ்வேறு ஆளுமைகள் குறித்து இன்னும் பல ஆவணப்படங்களை நாம் கொண்டு வருவது நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு வழிகாட்டியாக முதல் செய்தது எல்லோருக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து அதை குறைகளை கூறிக்கொண்டு இருக்கிறதை விட அவர்களை திரும்ப செய்யறதுல விட்டதை மற்றவர்கள் தொடர்ந்து செய்வதுதானே பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன், இல்லையா? அதனை தொடர்ந்து செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு வேறு யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகின்றீர்களா? திரு நடாமோகன் எங்களுடைய நேரம் நெருங்குவதால் அவரும் தன்னுடைய கருத்தை கூறி நாங்கள் எமது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் என்று நம்புகின்றேன். மேலும் மோனா நித்யானந்தன் மேலும் எதுவும் அவரை பற்றி கணக்க இருக்குது இல்லையா சொல்றதுக்கு உங்களுக்கு? நாங்கள் இறுதி நிறைவு கட்டத்திற்கு வந்து விட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், ஆனபடியால் நாங்கள் திரு நடாமோகன் அவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு வேறு யாராவது கூறியிருந்தால் நாடகத்தோடையும் அதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். ஆமாம், நீங்கள் கூறியது போன்று. ஹலோ, வணக்கம். வணக்கம். வேறு யாராவது இணைப்பில் இருக்கிறார்களா? இல்ல, எனக்கு என்ன பொறுத்தவரையில இல்லையா? சரி, மிக்க நன்றி. முதல்ல இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்த நவஜோதி அவர்களுக்கு யோகரட்டம் நான் சொன்னதை போல கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லியாக வேண்டும். சிறப்பு. ஆனால் இந்த பேராசானே இங்கு தான் இருக்கிறார். அவரும் அவரை அழைத்திருக்கலாமே என்று நினைத்தேன். என்ன ஆச்சோ தெரியவில்லை. சரி, அவர் அந்த ஆவணப்படத்துக்கு வரும் பொழுதே மிகவும் கஷ்டமான நிலையில் தான் வீட்டை இருந்து ஜூம்ல பேசுறது தானே. அவர் இப்போதும் இப்போது 2வது வானொலியான ILCயில் அவ்வப்போது வந்து பேசுவார் தானே. சரி, நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் மிக சிறந்த அடுத்த ஆள், அதுவும் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், அது நித்யானந்தன் அண்ணாவுக்கு நிகர் அவரே தான். ஒன்று விடாமல் இன்னும் இருக்கும் நிறைய, ஆனால் சொல்ல வேண்டியதை அழகாய் சொல்லியிருந்தார். அதுக்கு சிறப்பு பொருத்தமானவரை தெரிவு செய்தீங்கள். நிறைந்த வாழ்த்துக்கள். அவை அதை சொல்லிக்கொண்டு ஒரு 2 குட்டி கேள்வி. அதனிடம் என்னுடைய ஒரு கருத்துன்னா, இப்போது நீங்கள் சொன்ன அவருடைய நிறைய ஆளுமை வெளியாக்கங்கள் எந்த காலப்பகுதி வரை நீடித்தது? அவருடைய ஆக்டிவான காலம் இலங்கையில் வாழ்ந்த காலம்தான். 70களில் தான் இந்த நாடகங்கள் எல்லாம் ஆக்கிய காலங்கள். அது 70களில் தான் அவருக்கு ஒரு தீவிரமாக நாடக தொழிலை இறங்கினார். பின்னர் நைஜீரியாவிற்கு சென்ற பின் 83களுக்கு பின்னர் நாட்டின் நிலைகள் மோசமாகி அவர் நைஜீரியாவிற்கு சென்று அங்கே ஆசிரியராக இருந்தார். அதற்கு பின்னர் நேரடியாக அவர் லண்டனுக்கு வந்த பின்னர் லண்டனில் அவர் வந்த புதிதில் இங்கு நாடக முயற்சிகளை செய்வதற்கான ஒரு சூழல் அவருக்கு இருந்திருக்க மாட்டாது. அடுத்து அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆள் என்றதால் அவர் இந்த நாடகத்தை ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தால், நடிகர்களை கொடுத்தால் அவர் ட்ரெயின் பண்ணி விடக்கூடிய ஒருவர். அவ்வளவு தான் அவருடைய ஆற்றல். அதற்கு அப்பால் சென்று ஒரு நாடகத்தை நோட்டீஸ் அடிச்சு ஹாலை புக் பண்ணி டிக்கெட்டை வித்து ஆக்களை கொண்டு வந்து அதெல்லாம் அவர் செஞ்சு கொள்ள மாட்டார். அவர் அப்படி ஆள் கிடையாது. ஆமா, அதனால அவர் அதே நேரம் வேறு ஆட்களும் இங்க அவரோடு இணைந்து போய் அவரை இப்ப ஆண்டன் பொன்ராஜா அவர் சுவிட்சர்லாந்துல இருந்து இவரை கொண்டு சென்று அங்கே நாடகத்தை பயிற்றுவிக்க. அப்படி இங்கே நாங்கள் அவரை பயன்படுத்தாது விட்டோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி இருந்திருந்தால் அவர் ஆக்கப்பூர்வமாக நிறைய செய்திருக்காங்க. இப்போது அவர் கொஞ்சம் சுவீனமாகி விட்டார். சென்ற வாரம் இந்த மௌனகுரு யாழ்ப்பாணத்துல கூத்து ஆடுகிறார். அவரும் கிட்டத்தட்ட சம வயதாக இருக்கும். அவர் கூத்தாடியை பார்த்து உண்மை திகைத்து போய் மறுநாள் நேற்று அவரிடம் எடுத்து பேசினேன். என்ன மவு இப்படி ஆடுறீங்கள் என்று. 85 வயது துள்ளி ஆடி வரும்போது நான் உண்மையில் திகைத்து போனேன். அப்போது எனக்கு உண்மையில் தாசி சேத் என்னை தான் தாசி சேத் அவர் ட்ரெயின் அவர் ரிஹர்ஸ் பண்ணும்போது ஒரு நரம்பு மாதிரி ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி இருந்து சுழன்று கொண்டிருக்கக்கூடிய தாசி சேத் நடக்க இயலாமல் 2 பேர் தாங்கி பிடித்து கொண்டு அந்த மேடைக்கு கொண்டு வந்த போது நான் உண்மையில் எனக்கு மிகவும் வருந்தினேன். என்ன மனிதர், எப்படி இருப்பார், எப்படி சுழல்வார், அவர் உடம்பு போட வருத்தி விடுவார். அவர் ட்ரைனிங்ல அவர் மிகவும் ரொம்ப
ரொம்ப கடுமையானவர். அவர் ஏடி பொண்ணுத்துறை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆள். அவரெல்லாம் போட்டு வதச்சி எடுத்துருவார். இந்த மூச்சு பயிற்சி அங்க திரும்ப இங்க அவர் வயதான காலங்கள்ல மிக கடுமையான ஒரு ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியவர் காசி. அவர் உண்மையில் வல்னரபிளாக இருக்கிறார். அவர் நடந்து செல்லலாம் கஷ்டமாக இருந்த போது எனக்கு உண்மையில் கவலையாக இருந்தது. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய நினைவுகளை இன்னும் பகிர்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏனெனில் என்னென்றால் நடாமோகன் இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த வித்யானந்தனுடைய காலத்தில் தமிழ் கூத்துகளை, பாரம்பரியமாக அண்ணாவிமார்கள் நடத்திய கூத்துகளை நவீனப்படுத்துகின்ற ஒரு போக்கை வித்யானந்தன் தொடங்கினார். அப்ப அவர் என்ன செய்யறார் என்றால், இந்த கிராமிய கூத்துகளை நகர்ப்புறங்களுக்கு கொண்டு சென்று அல்லது 3-4 மணித்தியாலங்கள் நடக்கின்ற கிராமத்து கூத்துகளை வெட்டி 1 மணித்தியாலமாக ஆக்குதல், அண்ணாவிமார்களை பல்கலைக்கழகத்திற்கு அவர் கூட்டி கௌரவித்திருக்கிறார். அப்ப அத்தகைய மாற்றங்களை, அதாவது கூத்தை நவீனமயப்படுத்துகின்ற இந்த போக்கை எதிர்த்து இப்போது குரல்கள் எழுகின்றன. அவர்கள் சொல்லுகிறார்கள், கூத்தை கொலை செய்து விட்டார்கள், கூத்தை அழித்து விட்டார்கள், கூத்து அந்த கிராமங்களில் அப்படியே தான் ஆட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகிறார். அந்த வாதம் இப்போது நடந்து கொண்டிருக்கு. நான் தாசியிடம் இது பற்றி கேட்டேன், நீங்க தான் பதில் சொல்ல வேணும் தாசியன். அவர் சொன்னார் அப்படி இல்லை, அது அந்த அந்த அவரே கூறுவார், அந்த கந்தன் கருணை என்ற ஒரு நாடகம், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கிளர்ச்சிகரமான நாடகம். அந்த நாடகத்தில் அவர் ஒரு புயல் சுழன்று அடிப்பது போல அந்த நாடகத்தில் ஒரு காட்சி வரும். அதை அவர் கண்டியன் டான்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறார். அதே போல காத்தான் கூத்து மெட்டு அதிலே இருக்கிறது, தென்பாங்கு இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு கூத்துகளினுடைய கலவையாக அதை கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த கூத்தை அங்கேதான் வைத்து பார்க்க வேண்டும் என்று நாம் கூறலாமா என்று சொல்ல முடியாது. இப்ப கதகளி இருக்கிறது. கதகளி கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்துல இருந்த கூத்து தான். ஆனால் அதை இன்று சர்வதேச அளவிற்கு அதை அவர்கள் எடுத்து சென்றார்கள் என்றால், கேரளத்தினுடைய ஒரு தேசிய கூத்தாக கதகளி இருக்கிறது என்றால், அதை ஸ்டைலைஸ் பண்ணியதுதான், அதை செதுக்கி அதை நவீனமயப்படுத்தி கொண்டு சென்றதுதான். எனவே இந்த ஸ்டைலைஸ் பண்ணுவது அல்லது நவீனமயப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. ஈவன் கண்டியன் டான்ஸே அவ்வாறு தான். கண்டியன் டான்ஸ் அந்த சிங்கள கிராமங்களிலே இருந்த மாதிரி இன்று இல்லை. பல்வேறு மெருகூட்டலுக்கு கூடாகத்தான் இந்த கண்டியன் டான்ஸ் இன்று இவ்வளவு மெருகு பெற்றிருக்கிறது. எனவே தமிழ் கூத்தை நவீனமயப்படுத்துவதிலும் அதை நாங்கள் செய்வதில் தப்பு இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மிக மிக கடூரமான குரல்கள் எழுகின்றன, இது கூடாது, அந்த கிராமங்களிலே மட்டும்தான். என்னுடைய வாதம் என்னென்றால், நீங்க அது செய்யுங்கள், அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கிராமத்திலே தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அங்கே செய்து கொள்ளுங்கள். ஆனால் இன்னொரு சாரார், கூத்து எனக்கும் சொந்தம் உங்களுக்கும் சொந்தம் நடா, அந்த கூத்திலிருந்து எதை எடுக்கலாம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம். ஒரு கூத்திலே ஒரு ஆடல் வடிவம் எங்களுக்கு பிடிக்கிறது, ஒரு தாள லயம் பிடிக்கிறது, ஒரு ஆட்ட அசைவு பிடிக்கிறது, எதை வேண்டுமானால் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது எங்களுடைய முதுசம், எங்களுடைய சொத்து தானே அது. எனவே அதை எடுத்து ஒரு நவீன நாடகத்துக்கு புகுத்துவதில் பிரயோகிப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு எதிரும் புதுமான கோணமாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா. ஒரு சின்ன உதாரண நகைச்சுவைக்காக, மே 18 திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்தால் அது ஜூனில் வரும், அதை அப்போ கொண்டாடலாமே என்று இப்போது பேசுகிறார்கள். அதை அப்படி நிப்பாட்டிடுவோம். இப்படி பேசிய அழிந்த சமூகம் நாம். ஏன் கேட்டேன் என்றால், இப்போது 2 பெரும் நிகழ்வுகளை ஆண்டன் பொன்ராஜா அவர்கள் இணைத்து கொடுத்திருக்கிறார். இங்கு சுலபம் இல்லை. இப்போது நவஜோதி அவர்கள் 8ஆம் தேதி பெருவிழா எடுக்கிறார் தன்னுடைய தந்தையாருக்காக, தன்னுடைய புத்தக வெளியீட்டினூடாக. சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்பதுக்கு அப்பால் அவர் பெரும் சிரமப்படுவார். இவர்களை ஒருங்கிணைப்பது கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த பேராசானுக்கும் நிச்சயமாக தலை சாத்தி நீங்களே முதல் நன்றி சொன்னீங்கள், வாழ்த்து சொன்னீங்கள். அது அந்த நன்றி. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் 2009க்கு பிறகு இந்த நிகழ்வு தன் தாய் மண்ணில் தான் வளர்ந்தவர்களோடு சேர்ந்து நடந்திருந்தால் என்ற ஒரு கற்பனை தான் எனக்கு இந்த அறிவிப்பை கேட்டதிலிருந்து வந்து கொண்டே இருந்தது. இந்த மண்டபம், அளவு, வந்தோர்கள் தொகை இன்று விசாலம்தான், பெரிய அளவு தான். ஆனால் அது வேறாக இருந்திருக்கும். ஒரு 30 ஆண்டுகள் ஒரு இருண்ட யுகத்தில் இவர் போன்ற பலரை இந்த மண் உயிரோடு இருந்தும் இழந்திருக்கிறது என்கிற செய்தி தான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் உங்களிடம் பதில் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக. இங்கே இல்லாவிட்டாலும் இன்னொரு தருணத்தில் விளாசி விடுங்கள் கண்டிப்பாக. இனிமேல் இப்படி ஒரு இருண்ட யுகம் வரக்கூடாது என்று பிரார்த்திப்போம் என்று நினைக்கிறேன். லண்டனில்
ஐபிசி தொடங்கின காலத்தில் அதுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் நான் தான். யாருக்கும் தெரியாத செய்தி. எங்களுடைய தேனிலவு ஒரு 2.5 மாதம் தான் நீடித்தது. அப்படியே பொருத்தி விட்டார். இடையில இடத்தரகர்கள் வந்து நடாம அவர் சன்ரைஸ்காரர், அவரையும் உள்ள விட்டீங்கள் என்றார். எங்களுடைய தேனிலவு முறிந்து விட்டது. 79ஆம் ஆண்டு யாழ் மத்திய கல்லூரியில் 2 ஆண்டுகள் அவர் ஒரு கல்வி அதிகாரியாக நியமனம் பெற்று பயிற்சிக்காக வந்தபோது இடைவெளி நிரப்பு ஆசிரியராக நானும் அவரிடம் கீழே அந்த இடைவெளி நேரத்தில் கல்வி கற்றிருக்கிறோம். ஒரு அதிபரை அந்த பள்ளித்தை விட்டு துரத்துவதிலே ஓராண்டு காலம் போராடிய பொழுதும் ஆசிஸ் மாஸ்டரோடு நாம் இணைந்திருக்கிறோம். அவர் வீடு வரை சென்று இதென்றக்கூடிய விஷயம் வந்தது. ஆனால் நைஜீரியாவிலிருந்து லண்டன் வந்ததுக்கு பிறகு எங்களை பல புரோக்கர்கள் சேரவிடவில்லை. இது ஒரு இழிநிலை. இது போன்று எனக்கல்ல, எத்தனை உங்களுக்கு உட்படத்தான் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் மீறி சமூகம் இன்று அவருக்கு எடுத்த பெருவிழா இன்னும் சொல்லற்கரிய நிறைவான பக்கங்கள் பலவற்றை இணைத்து கொடுத்திருக்கிறது. அவருடைய துணைவியார் எப்போதுமே அவருக்கு கூடவே இருப்பார். ஏனென்றால் கலைஞனுக்கு வித்தக செருக்கு இருக்கும் என்பார்கள். மாஸ்டருக்கு சரியான கோபம் வரும். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு குறைவான ஆண்டுகளில் ஓத்தம்சோவில் அவருக்கு ஒரு சமூக சுடரொளி என்ற பெயர் கொடுத்து அவரை கூப்பிட்டு கௌரவித்தார்கள். கௌரவத்தை வாங்கிவிட்டு பேச்சண்டா ஏற்பாடு செய்தவர்களுக்கு எங்கே இருந்து இப்போ வாரியல் உலகால எங்கே இருந்தீர்கள், எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படி பேசினார். அப்போது நான் 79ஆம் ஆண்டில் அவருக்கு இருந்த கோபத்தை அப்படியே ரசித்தேன். ஆனால் இந்த விழாவை அவர் இது போன்ற விழாக்களை அவர் பெருமனதோடு ஏற்றுக்கொண்டார் என்பது மிகச்சிறப்பு. ஐபிசியினுடைய அடிகோலிட்ட ஒருவர் விக்னராஜாவோடு இருவர் சேர்ந்து தான் அதை 14 முதலீட்டாளர்களோடு ஆரம்பித்தார்கள். அங்கும் இந்த இருண்ட யுக துரோக மன்னிக்கணும் புரோக்கர்கள் தலையிட்டால் அவர் வெளியேற வேண்டி வந்தது. பின்பு ILCயில் இருக்கிறார். இப்போதும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குரல் கேட்கிற ஒரு கம்பீரம் இருக்கும். கண்டிப்பாக இது இந்த நீங்கள் சொன்ன இந்த எடுத்து வந்து அவருக்கு விழா எடுத்த பக்கத்துக்கு அப்பால் நீங்கள் சொன்னீங்கள் ஊடகத்துறை சார்பாக பேசப்படவில்லை என்று. அதில் எங்களுடைய பங்களிப்பு இருந்தபடியாக குட்டியாய் சொன்னோம். மிகுந்த நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி. இதை எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருந்தால் தூரத்தில் கேட்கிற குரலாக தாசிஸ் மாஸ் அவர்களும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை. என்றென்றும் வாழ்வீர்கள், யாருமே அழிவதில்லை, அவர் புகழ் எப்போதும் இருக்கும். ஆனாலும் முடிந்தால் தாய் தேசத்தில் மீண்டும் ஒரு முறை கால் பதித்து அங்குள்ளவர்களோடும் இந்த ஒரு உயரிய நிலைமை வர வேண்டும் என்று வாழ்த்திக்கொள்வோம். நன்றி நித்யானந்தன் அண்ணா, உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். இணைந்த உறவுகளுக்கும் மெல்ல சொன்னார் யோகரட்னம் அவர்கள், தோப்பாளருக்கும் நன்றி என்றார். அல்ல, அது பெரு நன்றி தான் உண்மையில. மிகுந்த நன்றி. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. இறுதியாக உங்களுடைய ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம், கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நல்லது. நடாமோகன் அவர்கள் கூறிய விஷயம் இன்னும் ஒரு ஏரியாவுக்கு கொண்டு போகிறது. அது இன்னும் சர்ச்சைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடும் அந்த தருத்தரம் என்று நான் நினைக்கிறேன். எனினும் வாழ்க்கை இப்படித்தான், வெவ்வேறு பாதைகள், வெவ்வேறு புதிர்களோடு கூடியது. எனினும் அந்த பேராசானை கௌரவம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நான் விசேடமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி நவஜி. நன்றி. நன்றி முனத் நித்யானந்தன் அவர்களே. இதுவரை நேரம் மிக அழகாக பல்வேறு விடயங்களை, எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது, பல்வேறு தகவல்களை எங்களுக்கு அள்ளி வழங்கி இருந்தீர்கள். உங்களுக்கு எமது உறவுகள் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி, ரோஹிணி மற்றும் யோகரத்னம், திரு நடாமோகன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, அடுத்து 640வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றும் சிறந்தது நிகழ்ச்சி, மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னதை போல அடுத்த வாரம் எதிர்பார்ப்போடு நாம் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு. நன்றி, வணக்கம். எல்லா உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நவஜோதி ஜோகரட்னம் அவர்கள் தொகுப்போடு இணைந்து கொண்ட மகரந்த சிதறல் சிறப்போடு நிகழ்ந்து நிறைவு காண்கிறது. வாரம் வியாழக்கிழமை லண்டன் நேரம் இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்வில் உறவுகள் இணைந்து சிறப்பிக்கலாம். அவருடைய தந்தையாரை பெருமைப்படுத்தி தன்னுடைய நூலையும் சேர்த்து வெளியிடுகிற ஒரு பெருவிழா அவர் சொல்லவில்லை, நாம் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை சிறப்போடு தென்மேற்கு லண்டனில் இல்லை மேற்கு லண்டனில் சிறப்போடு நடைபெற இருக்கிறது. அதனுடைய விவரத்தை விரைவில் அறிய ஆவலோடு காத்திருக்கிறோம். இசைந்த உறவுகள் தொடர்ந்து இணைந்து கொண்டு அங்கும் கூட சிறப்போடு வாழ்த்தி மகிழ வேண்டும் என்று நாமும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். இந்த பதிவை இன்றிரவு FA TV தமிழ் லண்டன் FATV தமிழ் லண்டன் என்ற யூடியூபில் உறவுகள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.